Hi friends, welcome to KD Tech. உங்க மொபைல்ல ஆட்ஸ் வந்து எப்படி பிளாக் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து உங்க மொபைலை உங்களை தவிர யாரனா யூஸ் பண்ணும்போது 18+ ஆட்ஸ் வராம இருக்கிறதுக்கு ஒரு சில செட்டிங்ஸ் பண்ணா உங்க மொபைல்ல வந்துட்டு ஆட்ஸ் வராது. அது எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற செட்டிங் வந்து யூஸ் செக்யூர் DNS. ஃபர்ஸ்ட் உங்களோட Chrome browser ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு அதில் மேலே 3 டாட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா இதில் வந்துட்டு பிரைவேசி அண்ட் செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா யூஸ் செக்யூர் DNS அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இதில் வந்துட்டு யூஸ் யுவர் கரண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர் அதில் வந்து கிளிக் ஆகிருக்கும். அதில் வந்து என்னேபிள் ஆகிருக்கும். நீங்கள் வந்து கீழே வந்து சூஸ் அனதர் ப்ரொவைடர்னு இருக்கும் ஒரு ஆப்ஷனு, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து கஸ்டமைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்துட்டு க்ளீன் ப்ரௌசிங் ஃபேமிலி ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம வந்து ஆட்ஸே வராது, நம்ம 18+ ஆட்ஸும் வராது. அதாவது குழந்தைங்க யூஸ் பண்ணுற அளவுக்கு ப்ரௌசர் வந்து ரெடி ஆயிரும். இனிமேல் வந்துட்டு எந்த ஆடுமே தப்பாக வராது. நம்ம அடுத்து பார்க்க போகிற செட்டிங்ஸ் வந்து சேஃப் ப்ரௌசிங். அதே பிரைவேசி அண்ட் செக்யூரிட்டியில் கொஞ்சம் மேலே வந்து சேஃப் ப்ரௌசிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன் அதில் வந்து கிளிக் ஆகிருக்கும். நீங்கள் வந்துட்டு மேலே உள்ள என்ஹான்ஸ்டு ப்ரொடக்ஷன் அதை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதை கிளிக் பண்ணி வைக்கிறதுனால உங்களோட ப்ரொடக்ஷன் இன்னுமே ஹை ஆகும், உங்களுக்கு எந்த ஆட்ஸுமே உள்ளே வராது நீங்கள் ப்ரௌசிங் பண்ணும்போது. இது போல் யூஸ்ஃபுல்லான ட்ரிக்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். நம்ம மூணாவது பார்க்க போகிற செட்டிங்ஸ் வந்து உங்கள் மொபைல்லையும் TNS ப்ரொவைடர் வந்து நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களோட மொபைலில் பண்ணும்போது எந்த ஆப்புக்குமே இந்த ஆட்ஸ் வராது. இப்போ வந்து நம்ம Chromeல பண்ணிட்டோம், அதே மாதிரி உங்கள் மொபைலில் மொத்தமாக பண்ணிட்டீங்கன்னா வேறு எந்த ஆப்பில் இருந்துமே உங்களுக்கு வந்து ஆட்ஸ்லாம் வராது. அது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு மேலே சர்ச் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இதில் வந்துட்டு DNS அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா இதில் வந்துட்டு ப்ரைவேட் DNS அதுவே காட்டும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கில் வந்து ஆன் ஆகிருக்கும். இதை வந்து கீழே ப்ரைவேட் DNS ப்ரொவைடர் ஹோஸ்ட் நேம் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி இதில் வந்துட்டு நான் கொடுக்குறது அப்படியே கொடுங்க. DNS.adcard.com இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் சேவ் கொடுத்துருங்க. இந்த மாதிரி கொடுக்கறதுனால வேறு எந்த ஆப்பில் இருந்துமே உங்களுக்கு ஆட் வராது, உங்கள் மொபைல் ஃபுல்லாக செக்யூராக இருக்கும். நம்ம நாலாவது ஒரு முக்கியமான செட்டிங்ஸை பார்க்க போகிறோம். அதாவது உங்களோட Chrome browser ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே 3 டாட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் செட்டிங்ஸ் ஆப்ஷன் போங்க. மறுபடியும் பிரைவேசி அண்ட் செக்யூரிட்டி போங்க. செக்யூரிட்டி போனீங்கன்னா இதில் வந்துட்டு டூ நாட் ட்ராக்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டூ நாட் ட்ராக் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இதை வந்து ஆஃபில் இருக்கும், இதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஆன் பண்ணி வைக்கிறதுனால நீங்கள் என்னென்ன ப்ரௌசிங் பண்ணுறேன்னு யாராலையும் ட்ராக் பண்ண முடியாது. இப்போ கூகுள்லேருந்து தான் ட்ராக் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன ப்ரௌசிங் பண்ணுறீங்களோ அதை வந்து ட்ராக் பண்ணுவாங்க. அதை ட்ராக் பண்ணி ஆட் புஷ் பண்ணுவாங்க உங்களுக்கு. இந்த டூ நாட் ட்ராக் ஆன் பண்ணி வைக்கிறதுனால உங்களை வந்து ட்ராக் பண்ண முடியாது, அதனால் வந்து ஆட்ஸும் அதிகமாக வராது. நம்ம அஞ்சாவது முக்கியமான செட்டிங்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் வந்து குழந்தைங்கிட்ட மொபைல் கொடுக்கும்போது அவங்க வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து கேம்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணுவாங்க. அப்போ வந்து தேவையில்லாத ஆட்ஸ்லாம் வரும். நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு செட்டிங்ஸ் ஆன் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஆட்ஸ்லாம் வராது. அது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே வந்துட்டு உங்களோட மெயில் ஐடி அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்துட்டு செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்துட்டு ஃபேமிலி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து பேரண்டல் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து ஆன் பண்ணுங்கள். இதை வந்து ஆன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு பின் கேட்கும். நீங்கள் என்ன பின் வேணால் கொடுத்துக்கலாம். 1 2 3 4 அப்படி நான் கொடுக்குறேன். கொடுத்து ஓகே கொடுக்குறேன். மறுபடியும் கன்ஃபார்ம் பின் கேட்கும், அதே பின்னை கொடுங்க. கொடுத்து நீங்கள் வந்துட்டு இப்போ வந்து ஆன் ஆகிடும். இப்படி கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து ஆன் ஆகிடும். இதில் வந்துட்டு ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட சைல்டு ஏஜ் என்னவோ அதை கொடுங்க. இப்போ வந்து இது எல்லாமே 18+ இருக்கும். இப்போ வந்து ஒரு 12னா நீங்கள் வந்து 12 செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து 12 செட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு தகுந்தாப்புல வந்து கேம்ஸு ஆப்ஸ் தான் வரும், தப்பான ஆட்ஸ்லாம் வராது. தப்பான ஆப்ஸு ஆட்ஸ் எல்லாமே வராது. இப்படி கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அதுமாதிரி ரெண்டாவது ஃபிலிம்ஸ்ன்னு இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி இதில் வந்துட்டு UA கொடுத்துக்கோங்க. தேவையில்லாத ஆட்ஸ் எதுவுமே வராது. இப்படி கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்து புக்ஸ்ன்னு இருக்கும். இதில் வந்துட்டு இந்த புக்ஸ் ஆப்ஷனில் வந்துட்டு இதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க.
இப்படி ஆன் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு தேவையில்லாத ஆப்ஸ் ஆட்ஸ்லாம் இதில் வராது. நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகிட்ட மொபைலை யூஸ் பண்ண தைரியமாக கொடுக்கலாம். இது போல் நான் சொன்ன செட்டிங்ஸ் எல்லாமே உங்கள் மொபைல் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.